ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சீமா டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க்கில் கேர்ள்ஸ் பெட்டிகோட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த துணியை இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணுங்கள். இப்போது அகலம் குறிக்கலாம். அளவு கிளாத்தை இப்படி விரித்து போட்டு இந்த ஆம்கோலில் இருந்து இந்த ஆம்கோல் வர மெஷர் பண்ணிக்கோங்க. கீழே இடுப்பு பக்கம் மெஷர் பண்ணக்கூடாது. எனக்கு 13 இன்ச்சு வருது. எனக்கு எக்ஸ்ட்ரா அகலம் வேணும், அதனால் நான் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா அது கூட எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. எனக்கு ஹைட் இப்போது 15.5 இன்ச்சு வருது. அது கூட 1 இன்ச் தையலுக்காக எடுத்துக்கோங்க. மொத்தம் 16 இன்ச் வருது. இந்த 16 இன்ச்சை அப்படியே பாதியாக எடுத்துக்கோங்க. 8.25 இன்ச்சு வருது. இப்போது இந்த துணியை 8.25 இன்ச் வர்ற மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருதுன்னா நீங்கள் உங்களுக்கு வர்ற அளவை குறித்து கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு மேலே முன்ன பின்ன இருக்கிறதுனால நான் கோடு போட்டுக்கிறேன். அதை லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஹைட்டை மெஷர் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வர மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 12.5 இன்ச் வருது. எனக்கு ஹைட்டு எக்ஸ்ட்ரா வேணும், அதனால் 3.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு 16 இன்ச் வருது. அது கூட 1/2 இன்ச்சு கீழே தையலுக்காக, இன்னொரு 1/2 இன்ச்சு ஷோல்டரில் மடித்து தைக்கிறதுக்காக, மொத்தம் எனக்கு 17 இன்ச்சு வருது. இப்போது இந்த கோட்டில் இருந்து 17 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இப்போது மேலே ஷோல்டருக்காக எடுத்த 1/2 இன்ச்சியை குறித்து கோடு போட்டுக்கோங்க. இப்போது நெக்கோட அகலம்தான் மெஷர் பண்ண போகிறோம். அளவு கிளாத்தை இப்படி விரித்து போட்டுக்கோங்க. இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வர மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 5.5 இன்ச்சு வருது. அதை பாதியாக எடுத்துக்கோங்க. 2.25 இன்ச் வருது. இப்போது இந்த எண்டில் இருந்து 2.25 இன்ச்சியை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நெக்கோட ஹைட்டு குறிக்கலாம். இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 4 இன்ச்சு வருது. இந்த 2.25 இன்ச் மார்க் பண்ண பாயிண்டில் இருந்து 4 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. கீழேயும் 2.25 இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த எண்டில் இருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி வளைச்சி வரைஞ்சிக்கோங்க. இப்போது ஷோல்டரோட அகலம்தான் மார்க் பண்ண போகிறோம். இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வர எனக்கு 2 இன்ச் வருது. எனக்கு பெட்டிக்கோட்னால் 1 இன்ச் போதும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் 1/2 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் தையலுக்கு எடுத்துக்கோங்க. மொத்தம் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்டில் இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஆம்கோல் ஹைட் மெஷர் பண்ணலாம். இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வர மெஷர் பண்ணுங்க. எனக்கு 4.5 இன்ச் வருது. இந்த பாயிண்டில் இருந்து கீழே 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் போடுற மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணி வளைச்சி வரைஞ்சிக்கோங்க. இப்போது நான் போடுற மாதிரி மேலே வர கோடு போட்டுக்கோங்க. நமக்கு கீழே 8.25 இன்ச் வந்துச்சு. அதில் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நான் போடுற மாதிரி இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் கோடு போட்டுக்கோங்க. இப்போது கீழே குறித்த பாயிண்டில் இருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டர் பாயிண்ட் குறிக்க போகிறோம். இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வர 7.25 வருது. 7.25 இன்ச் வருது. அதில் பாதி 4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் முன்னாடி வருது. அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்டில் இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வர வளைச்சி விட்டு வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் சரிவு மார்க் பண்ணலாம். இங்கே 1/4 இன்ச் குறிச்சிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வர கோடு போட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக கட் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. விரித்து பாருங்கள், இப்படி தான் வரும். ஃப்ரண்ட் பீஸ்
பேக் பீஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் பீஸை இப்படி டபுளாக ராங் சைடை வெளியே இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓரத்தை சேமாக வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தில் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி நடுவில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்கெட் கட் பண்ணிக்கலாம். மேலே ஈவனாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி சமமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஹைட்டு மெஷர் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு 17 இன்ச்சு வருது. எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும், அதனால் 25.5 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா அப்படியே எடுத்துக்கோங்க. அது கூட 1 இன்ச்சு கீழே மடித்து அடிக்கவும் மேலே 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கும் எடுத்துக்கோங்க. எனக்கு மொத்தம் 27 இன்ச்சு வருது. எனக்கு இப்படி மெஷர் பண்ணால் கம்மியாக வருது, அதனால் நான் துணியை இப்படி மடித்து போட்டுக்கிறேன். வெட்டுப்பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இந்த எண்டில் இருந்து மேலே 27 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. சைடில் முன்ன பின்ன இருக்கிறனால கோடு போட்டிருக்கேன். இப்போது அகலம் குறிக்கலாம். அளவு கிளாத்தை விரித்து நான் மெஷர் பண்ணுற மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 28 இன்ச் வருது. அது கூட 1 இன்ச் தையலுக்காக எடுத்துக்கலாம். மொத்தம் 29 இன்ச் வருது. இப்போது இங்கே இருந்து 29 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக கட் பண்ணுங்கள். நமக்கு 2 கிளாத்தாக தனித்தனியாக வரணும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகும்போது பெல் ஐக்கானை டிங்னு தட்டிட்டு போயிடுங்க.